சீரியஸ் நம்பிக்கையோடங்க. ஸோ என் தலைவன் பேக் டு ஃபார்மியா அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே எல்லா நாளுமே வந்து என் தலைவன் மாஸ் லைவ் கொடுத்துட்டு இருந்தார். இன்னமும் ஒரு பயத்தோடு பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல தான் கொஞ்சோடு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ½ லைவ் வந்துட்டார். திருப்பி மனக்கணக்கான லைவை விட்டுட்டார் பயந்தேனும். பட் திருப்பி என் தலைவன் பார்த்தீங்கன்னா நேற்று கிட்டத்தட்ட 2.5 மணிக்கு ஒரு மாசான கிளாஸான சூப்பரான லைவை வச்சுருக்காரு. அதுவும் வந்து அந்த லைவ் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைவில் நீங்கள் நிறைய சாரிங்கிற வார்த்தையை பார்க்கலாம். ஸோ அவ்வளோ சாரி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் சொன்னார். அதுவும் இல்லாமல் ஹோம் டூர் அது மஜாவும் மஜா. அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஃபீலிங் வெரி அப்செட் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இது மாதிரி துக்கமாக ஃபீலிங்காக எல்லாம் ஒரு மஜாவாக இருந்த லைவை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து ஜேகேவும் சுகாவும் அந்த அப்படியே பேர்ன் இட்டுங்கிற சாங்கை மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை கொளுத்தி விட்டாங்க. பட் இருந்தாலும் ஏன் சாரி சொன்னார் வாங்க லைவ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நடந்த சம்பவம் என்ன ப்ரோ சொல்லு. இப்போ மாசாக தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இன்றைக்கி வேறு மாஸ் காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எதை போகிறதுனே தெரில. ஃபஸ்ட் ஆஃப் நான் இப்போயே சொல்லிடுறேன். இந்த ஒரு வீடியோ இருக்குது. இன்னும் ஜங்குக்கு ஒரு டிக்டாக் வீடியோ வந்து திருப்பி ஒரு லைவ் வந்தால் டிக்டாக்ல வரமாட்டேன்னு நினச்சேன், வந்திருக்காரு. அது வேணும்னா சொல்லுங்கள், அதையும் போடுறேன். அண்ட் அதே மாதிரி இப்போ தான் வந்து இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அதாவது சுகா ஜிமின் எல்லாம் டான்ஸ் ஆன வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் வந்துடும். அண்ட் அடுத்தது தான் மெயின் மேட்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவரோட வெயில் வீடியோ. அது இதுவரை 10 நிமிஷம் போகும். ஸோ பேசிட்டோன்னா ஃபஸ்ட் எடுத்து ஹாய் ஹலோ வெல்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி செல்லக்கூடியதா டார்லிங்களா வணக்கம்பா எனக்கு என்னமோ எல்லாம் பார்க்க போச்சு ஜாலியாக இருக்குது மஜாவாக இருக்குது. பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே சின்ன சின்ன அப்செட்டுகள் வருத்தங்கள் இருந்துக்கினே இருக்குப்பா. லைஃபே அப்படி தானே, ஹாப்பியாக எப்படி ஓட்ட முடியும்? சோகத்தோட சேர்த்து ஓட்டினா தானே ஹாப்பி. அண்ட் பட் இருந்தாலும் ரொம்பவே சோகமாக இருப்பார். ஸோ அதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டே அவர் சொல்லி ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னமோ எனக்கு ஹாப்பியாக தான் வரலாம் பார்த்தேன். ஏன்னா வந்து ஷோலாம் நடந்துச்சு. பட் அந்த பஞ்சாயத்துலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய தவறு என்னால் நடந்து விட்டது. ஸோ என்ன ஆச்சுப்பா தலைவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் ஒரு லைனை மறந்துட்டேன். நான் ஒரு லைனை தான் மறந்தேன். அதை நாங்கள் நோட்டீஸ் கூடயும் பண்ணலையே. அப்புறம் ஏன் இவ்வளோ அப்செட்டுங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். பட் அவர் வந்து இந்த லைஃப் ஃபுல்லாகவே அப்செட்டாக இருந்திருப்பார். மேபி இந்த 4 ஃபுல்லாகவே அவர் அப்செட்டாக இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படி தான் அவரோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுவார்னா திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்ட்டு வந்தும் அண்ட் சுகாட் வந்து ரொம்பவே சாரி நான் தெரியாத தான் லைனை மறந்துட்டேன். இந்த ஷோவை எனக்கு சரியாக போகல. ஸோ ரொம்பவே சாரி. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலாக அவரே அப்செட்டாக இருந்துகிட்ருக்கு. இந்த நாளே ஒரு பேடாக போயிட்டுருக்கு. ஒரு வைப்பாகவே இருக்க மாட்டேங்குது. நான் என்னமோ ஷோ வந்து ஜாலியாக இருக்கும், செம்ம கிரேஸோட செம்ம ஹாப்பியோட போனேன். ஸோ அந்த கிரேஸ்னாலே பார்த்தீங்கன்னா நான் அந்த லிவிக்ஸை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆசை, மனசில் அவ்வளோ ஆசை சுகாவோட சேர்ந்து ஜாயின் பண்ணி சூப்பராக மாஸ் காட்டணும்னு சொல்லிட்டு. பட் இது மாதிரி நடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மனசு ரொம்ப சரியில்லை, ரொம்ப சேட் ஃபீலாக இருக்குது. அண்ட் இந்த பயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரிகர்சல் கூட செம்ம மாஸ் கிளாஸாக வந்து சுகா வேறு பட்டை கிளப்பிட்டு இருந்தார். நான் கூட போகலான்னு பார்த்தா அவ்வளோ மக்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா நான் ரிகர்சலுக்கு போகிறதே மறந்துட்டேன் அப்படிலாம் சொல்லியிருப்பார். ஸோ பாருங்கள் ஆர்மியோட லவ் அது மேலே எவ்வளோ எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆர்மியோட சியரை பார்த்து பயந்தது நான் இப்போ தான் பார்க்குறேன் ஜங்குக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்லுவார் நான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்தீங்கன்னா பட் நல்லாவே என்ஜாய் பண்ணோம், ஃபன் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபை சரியாமல் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் குப்பைகள்லாம் அழுக்கெல்லாம் இருந்துச்சு, அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன உங்களை பார்த்தே தீரணும், இந்த மிஸ்டேக் இந்த மனசில் இருக்கிற பாரத்தில் எங்கே கொட்டுறது உங்கள் கூட தான் கொட்டணும்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவில் வந்து திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அதாவது நான் இந்த மிஸ்டேக் தெரியாத நான் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணேன். பட் என்னால் இந்த விஷயங்கள் தவறாக நடந்துச்சு. ஸோ வந்து என்னால் சரியாக ஃபீல் பண்ணவே முடியல. அண்ட் வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அண்ட் இந்த ஷோ ரொம்ப பெஸ்ட்டாக சுகா நல்லா பண்ணார், நான் சரியாக பண்ணல, என்னோட பெஸ்ட் என்னால் கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார். அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் ஷெட்யூல், நாளைக்கு எனக்கு ஒரு வேலையும் இல்லை, சும்மா வெட்டியாக தான் இருக்க போகிறேன். மேபி சுகா எனக்கு பர்மிஷன் கொடுத்தா திருப்பி போய் வந்து அவரோட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். பட் என் தலைவன் எனக்கு பர்மிஷன் கொடுப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்பார். அண்ட் ஃபேன் சொல்லுவாங்க நீங்கள் வந்து 7 சாங் பாடுங்களேன் இங்கே உங்கள் மனசு சேரிடுமே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் ஃபுல்லாக சுகாவோட பாட்டை மட்டும் தான் கேட்க போகிறேன், இந்த தப்பு திருப்பி எனக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நான் சுகா பாட்டை மட்டும் தான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு சுகா பாட்டு கேட்பார். ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சரி விடுங்க, நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணல, நீங்கள் தப்பு பெருசாக பண்ணல, ஸோ டோன்ட் வரி, நாங்கள் அந்த நோட்டீஸ் கூடயும் பண்ணல, எங்களுக்கு கொஞ்சம் கூடயும் தெரியாது, ஸோ தயவு செஞ்சு நீ கவலைப்படாதீங்க. எப்பா நீ என்ன சொன்னின்னு இருக்க, நான் ஒரு லைனே மிஸ் பண்ணிட்டேன், அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது தெரியுமா, நான் ஒரு லைனே மிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன பயம்னா சுகா வேறு டான்ஸ் ஆகியிருந்தார். ஸோ வந்து அவராச்சும் திட்டுவாரோ இல்லை அவராச்சும் மிஸ் பண்ணிடுவாரோ இல்லை கொலாப்ஸ் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் வேறு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபீலிங்காக மனசில் கொட்டியிருப்பார். அதனாலவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனை மிஸ் பண்ணதுக்கப்புறம் என் பர்ஃபார்மன்ஸ் ஆச்சு, அதாவது 7 சாங் பர்ஃபார்மன்ஸ் காலுக்கு இயர்பட் எடுத்துகிட்டு காதை உன்னிப்பாக வந்து எவ்வளோ ஷார்ப்பாக வைக்கணுமோ அப்படி வச்சு கேட்டு பார்த்தேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கத்திக்கிட்டே இருந்தனால எனக்கு சுத்தமாக ஒன்றும் கேட்கல. அதுக்கு சம்டைம் லைன்ஸை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மோட பீட்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த பீட்ஸை வச்சு தான் நான் வந்து லைனை கரெக்டாக அந்த 7 சாங்க்கு பிடிச்சி பாடினேன். ஸோ இது மாதிரி தான் அந்த லைவை நான் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு வந்தேன். எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமும் ஆயிடுச்சு. இது மாதிரி மிஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் எது பண்ணுன்னு தெரில, அது மாதிரி பயமும் ஆயிடுச்சு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட எல்லாம் பயம் என்னன்னா எனக்கு உயிருக்கு மேலான ஃபேன்ஸ் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க நான் மிஸ் பண்ண லைன் இது மாதிரி விஷயத்த வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிடுவாங்களோ,
கண்டிப்பாக ஆச்சு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, ஒரே பெரிய ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது, ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வேறு அவங்க வேறு வந்து என் லைனில் இருக்க ஃபக்கிங் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கத்தி கத்தி வேறு பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது வேறு வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக போயிடுச்சு. என்னமோ நான் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணி ட்ரை பண்ணேன், பட் வந்து ஏதோ சரியாக வரல, என்ன பண்ணுறது, தவறு நடந்துச்சு அப்படின்னு அவரு சொல்லிப்பார். என்னதான் இந்த வந்து அங்கே வந்து நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஸ்மாலாக கொஞ்சம் தான் எனக்கு ஸ்பேஸ் கிடச்சி, கொஞ்சம் டைம் தான் கிடச்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு. பட் ஆர்மியோட லவ் எனக்கு அவ்வளோ எக்கச்சக்கமாக கிடச்சி, அந்த லவ்வாலே கொஞ்சம் ஃபர்கெட்டாக ஆச்சு, நிறைய லவ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அது மாதிரி தான் அங்கே இருந்துச்சு. அண்ட் அப்படியே சொல்லிட்டு இருக்கப்போ க்யூட்டாக அவரோட ஹேர் திருப்பி போட்டு என்ன பண்ணுவார், கேமராவோட ஆங்கிள் திருப்பி இந்த இப்போ என் ஃபேஸ் காட்டுறது தான் நல்லா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பார். மேபி நான் வந்து இன்னொரு சான்ஸ் கேட்கலாமா கம்பெனிகிட்ட, திருப்பி எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார். யார்கிட்ட கேட்குறது, சுகா டச் கேட்குறதா, இல்லை வந்து இந்த லைவ் யாராச்சும் பார்த்துட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ்க்கு திருப்பி கொடுங்கல அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ஃபேன் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பா நீ என்ன ஆள், எவ்வளோ பெரிய ஆள், நீ அசால்ட்டாக வந்து மச்சான் நான் ஐ கேன் கம் அகேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டைகல் இல்லை கம்பெனி தலைவா பாஸ் நான் திருப்பி வரட்டுமா பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேளுன்னு சொல்லி ஃபேன் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவார்னா, அப்படிலாம் கிடையாது, இது என்னோட லைவ் கிடையாது, என்னோட லைவ் வந்து 10-15 தடவை நான் திருப்பி வைப்பேன், பட் சுகாவோட லைவ்னால ஸோ அவர்கிட்ட நான் பர்மிஷன் கேட்கணும். ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய்லாம் கேட்க முடியாது, நான் கம்பெனிட்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு தான் திருப்பி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அண்ட் அப்போ ஒரு ஃபேன் கேட்பாங்க, எங்களுக்கு உங்கள் அக்கறை தானே முக்கியம், ஸோ வந்து உங்கள் கோல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிக்கப்போ, ஆமாம் எனக்கு கோல்டு இன்னமும் இருந்துட்டு இருக்கு, பட் அதுக்கு நான் மெடிசன்ஸும் எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ டோன்ட் வரி அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு ஃபேன் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தயவு செஞ்சு கொடுக்காதே ட்ரிங்கிங்கை நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எப்பா அதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் இப்போ கூல் ட்ரிங்க்ஸும் சூப்பு சரியாக ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டு என் ஹெல்த்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ நான் ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கிறதில்ல, ஜஸ்ட் வந்து கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்து திருப்பி சுகாவோட லைனுக்கு போய் சுகா செம்ம கூலாக பண்ணார், தலைவன் மாஸாக பண்ணார், என்னமோ வந்து யாருமே இல்லை அவர் மட்டும் ரூமில் ஆடுற மாதிரி அவ்வளோ கிளாஸாக டான்ஸ் ஆடினார், சூப்பராக ஆடினார். எனக்கும் அவரை மாதிரி தான் ஆகணும்னு ஆசை, பட் என்ன பண்ணுறது, மிஸ்டேக், நானும் மனிதன் தானே, நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவ, இன்னும் எனக்கு ஒரு மெடிசன் சாப்பிடணும், பட் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த மெடிசன் ரொம்ப கசப்பாக இருக்குது, ஸோ அதை நான் சாப்பிடாம இன்னும் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட ரூட்டர் வாங்கிட்டு வந்தேன், ஸோ அது வந்து வேறு ரூமுக்கு போனால் ஒய்ஃபை கட் ஆகிடும், ஸோ அதனால் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் தூக்கி மாட்டியிருக்கேன், ஸோ இது மாதிரி ஒய்ஃபை ஒர்க்கர்ஸ்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ஒர்க்கு வேறு இல்லை, என்ன பண்ணுன்னு தெரில, இது யோசிச்சு வந்து எனக்கு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். அண்ட் திருப்பி மேபி வந்து ஃபேன்ஸை கேட்பார், ஒருவேளை நாளைக்கு நான் வந்து 7 பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவார். ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும், அதுக்காக தான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை அவர் வந்து திருப்பி 7 சாங் பிறந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சுகா கூட நீங்கள் என்ன சொல்வீங்க அண்ட் உங்கள் ரியாக்ஷன் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஒரு ஃபேன் சொல்லுவாங்க, பாஸ்ட் தானே மறந்துடுங்களேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்ட் இஸ் வேஸ்ட் வெப்பதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை நான் பாஸ்ட்டை மறக்க மாட்டேன், நோ 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 அப்படின்னு சொல்லுவார். அண்ட் என்ன சொல்லுவாங்க வந்து ஆர்மிஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு பசிக்குது, நைட் டின்னர் பண்ண போகிறேன், டின்னர் சாப்பிட போகிறேன், பசிக்குதுல அப்படின்னு சொல்லப்போ, ஆமாம் எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன், அப்படி என்ன ஸ்பெஷலாக குக் பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நூடுல்ஸ் பண்ணுறாமல் யோசிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா கான்சர்ட்டோட லைட்ஸ்லாம் பங்கமாக இருந்துச்சுப்பா, லைட்லாம் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கான்சர்ட் லைட்டை பார்த்து எனக்கு வேறு லெவலில் ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் அப்படியே சொல்லிட்டு எனக்கு ஹங்கரியாக இருக்குது, திருப்பி நூடுல்ஸ் பண்ணலாமோ வேறு ஸ்பெஷலாக பண்ணலாமோ அப்படின்னு சொல்லுவார். அண்ட் திருப்பி வந்து மிஸ்டேக்கை திருத்துறது தான் ஒரு மனுஷனோட குணம். ஸோ கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் நான் திருப்பி நடக்காது கேரண்டி கொடுக்குறேன், இதை திருத்திட்டு சூப்பராக மாசாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ ஒரு ஃபேன் என்ன சொல்லுவாங்கன்னா, என் லைஃப் செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறப்ப, ஆமாம் என் லைஃபும் செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு, அதுக்கு ரீசன் நீங்கள் தான். உங்களாம் பார்க்குறப்ப எனக்கு உங்க கூட பாடுறப்ப உங்க கூட சேர்ந்து இருக்கப்போ வந்து எனக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்குது, அந்த சிங்கிங்கு பிடிச்ச விஷயமும் இருக்குது, உங்களையும் பார்க்குறப்ப ஒரு வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது. அண்ட் சுகா பார்த்தீங்கன்னா செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு வந்து சீரியஸாக அந்த ஸ்டேஜில் அவரோட ஹார்ட் ஒர்க் காட்டுறாரு, அவர் பெஸ்ட்டுனா இது அவர் பெஸ்ட்டு தான்ப்பா, கூல்லாம் அவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வந்து ஸ்பாட்டிஃபை எனக்கு வந்து ப்ளூடூத் கொரியோகே கொடுத்தாங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மைக் வச்சு பாடி காமிப்பார், அதை லிரிக்ஸ் போட சொல்லுவார். அந்த சாங்கில் வந்து ஒரு சாங்கெலாம் இந்த சாங்கை ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அலெக்ஸாட்ட சொல்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த சாங்கோட லிரிக்ஸ் ஒரு ஃபேன் சொல்லுவாங்க, இந்த சாங் ஒரு பாடிட்டு இருக்குல்ல அதோட லிரிக்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, திஸ் இஸ் லைஃப் சக் அப்படிம்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சுகாவே அந்த வீவர்ஸ் லைவுக்கு வந்துடுவார், ஒரு ஃபேன் மாதிரி மெசேஜ் பண்ணுவார், அதுதான் ரொம்ப ஸ்பெஷல். அப்போ என்ன சொல்லுவார்னா, தலைவா நீ வந்துட்டியா, வாத்தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, சுகா வந்து நான் சொல்லுவார், பேர்ன் இட் வந்து நீங்கள் பேர்ன் இட் பாடு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவர் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ என்ன வந்து பாடுவார். அண்ட் மெயினாக வந்து டுமாரோ நான் வரட்டுமா தரல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு, நான் செஞ்ச தவிர வந்து திருத்தணும், இது வரைக்கும் நான் எப்போ திருப்பி அந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இது திருப்பி அது வரைக்கும் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், நான் வரட்டுமா தரல அப்படின்னு சொல்லி கேட்பார். ஸோ அவர் என்ன சொல்லுவார்னா, நோ நீ நாளைக்கு வர வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், இன்னும் 2 நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துருப்பாரு. நீ இன்னமும் கான்சர்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணியா, நல்லா பண்ணியா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா, என்
கான்செப்ட் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே திருப்பி வந்து சுகா வந்து ஜங்குக்கிட்ட கேட்பாரு. அண்ட் வந்து ஜங்குக்கிட்ட வந்து ஒரு விஷயமும் சொல்லுவார், நீ என்னடா ஆச்சு, நீ இவ்வளோ சூப்பராக பண்ணுவேன், நீ என்னமோ கான்செர்ட்டில் போய் நம்ம லவ் தான் முன்னாடி இருக்காங்க, ஃபேன்ஸ் தான் முன்னாடி இருக்காங்க, அவங்க கத்துனதை பார்த்து நீ பயந்துட்ட, அதாவது ஷேர் பண்ணதை பார்த்து பயந்து இது மாதிரி பண்ணிட்டியே, மற்றபடி எது இல்லை, அதெல்லாம் உனக்கு பழகிடும், வா உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற எமோஜி போட்டுட்டு, சரி நான் கிளம்புறேன், நாளைக்கு வர கான்செர்ட் இருக்குது, நான் வரேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அண்ட் இதில் ஒரு சான்ஸ் என்னன்னா, இன்னும் 2 நாள் கான்செர்ட் இருக்குன்னு சுகா சொல்லியிருக்காரு, நாளைக்கு வேணான்னு தான் சொல்லியிருக்காரு. மேபி வந்து அந்த 2 நாளைக்குள்ளே எப்பயாச்சும் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, மேபி ஜேகே வந்தால் எப்படி திருப்பி ஃபயர் காட்ட போகிறான்னு தெரில. ஏன்னா வந்து ஆல்ரெடி செஞ்ச தப்பு வந்து டபுளாக தான் வந்து சரி பண்ண முடியும் அவர். ஸோ சூப்பராக பண்ணுவார் எனக்கு வந்து. வர மாட்டேன் வந்தால் ஒரு ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். என்ன அந்த கையில் ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்தாரு, அதை வச்சு நான் சொல்லுவார் ப்ளே வின்டர் பியர் அப்படின்னு சொல்லுவார். பட் என்ன ஆகுனா அது சரியாக வந்து லிரிக்ஸ் இருக்காதா பாடாதான்னு தெரில, அது சரியாக புரியலான்னு தெரில, அது பாடாது. அப்போ அவர் என்ன சொல்லுவார், ஒருவேளை அந்த சாங் இதில் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவார். அப்போ ஒரு ஃபேன் சொல்லுவாங்க, என் கிராண்ட்மா வந்து உங்களோட ஃபேஸ் க்யூட்டாக இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தேங்க்யூ சொல்லி அவரோட தலையை வந்து பவ் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் 7ஓட சாங் வந்து கவர் சாங் பாடியிருப்பாங்க, நிறைய பேர் பாடியிருப்பாங்க. நான் போய் பார்க்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ஐயோ டைம் ஆச்சு, இன்னும் தூங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க வேற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அண்ட் மேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் நோட்ஸ் ரெடி ஆகலாம், வெயிட் பண்ணிட்டுமா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார். அதுக்கப்புறம் லைவ் பரவாயில்ல நான் போகிறேன், நீங்களும் தூங்கணும், ஃபேன்ஸ் இன்னமும் நீங்களும் தூங்காமல் இருக்கீங்க, லேட் நைட் ஆச்சு, அண்டு நான் வேறு 2 மணி நேரம் லைவ் வச்சுட்ருக்கேன். ஸோ சரி நான் கிளம்புறேன், கண்டிப்பாக இனிமேல் வந்து நான் ஸ்பெஷலாக கொடுக்குறேன். அண்ட் லவ் யூ ஆல், டேக் கேர், சூப்பராக இருங்க, பார்த்துக்கோங்க சொல்லுங்களா. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி எனக்கு வரவு கொடுக்கவே நிறைய பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைவை லாஸ்ட்டில் முடிச்சிடுவார். இதில் ஹோம் டூர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருப்பார், அது ஆல்ரெடி வீடியோ போட்டேன். அண்ட் அப்பயும் கேட்பார், நான் சேர்ந்து க்ளீன் பண்ணுவோமா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபன் பண்ணிட்டு இருப்பார். அந்த வீடியோலாம் உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போ சுகா ஜிமி அந்த வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பார்த்து மறக்காம லைக்ஸ் நிறைய கொடுங்க. அண்ட் டிக்டாக் வீடியோ வேணுமா வேணாமும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ கூட வீடியோ தான். ஆர்ஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பாய்.